உலக போதைப்பொருள் கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் நியூயார்க்கில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இப்போராட்டம் நடத்தப்பட்டது. போதைப் பொருள் கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் மரண தண்டனை பெற்ற ஆஸ்திரேலியர்கள் 2 பேர் உள்பட 8 பேருக்கு கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்தோனேஷியாவில் துப்பாக்கியால் சுட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர்களது தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு ஆஸ்திரேலிய அரசும் பல்வேறு அமைப்புகளும் பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அது குறித்து இந்தோனேசியா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் உலக அளவிலான போதைப் பொருள் கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நியூயார்க்கில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் அமைப்பில் இது தொடர்பான விவாதம் நடைபெற்ற போது இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போதைப் பொருள் குற்றங்களில் மரண தண்டனைக்கு உள்ளானவர்களின் படங்கள் மற்றும் மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஏந்திச் சென்றனர். சுமார் 10 வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெண்கள், இளைஞர்கள் உள்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.